வணக்கம் மக்களே, ரோட்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம Yamaha RX100 பற்றி பேச போகிறோம். ஸோ என்ன ஆக்சுவலி நடந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நம்ம தமிழ் நியூஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியூஸுக்கும் என்டர்டைன்மெண்ட்டையும் வந்து பிரித்து பேச தெரியாது, ரெண்டையும் சேர்த்து தான் பேசுவாங்க. அது எப்போ அவங்க பிரித்து கரெக்டான நிலையாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களோ அப்போ தாங்க சரியான விஷயங்கள் மக்களுக்கு காமன் பீப்புள் நம்ம எல்லாருக்கும் புரிய வரும். ஸோ RX100 அந்த மாதிரி தான் அசுரன் வரான், அரக்க வரான், அது இதுன்னு போட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எரிச்சல் தான் வந்துச்சு. ஸோ நான் ட்ரூவாக என்ன நடந்துச்சு, என்ன Yamaha வந்து சொன்னாங்க அப்படின்னு பற்றி நம்ம சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த நியூஸ் எங்கேருந்து வந்துச்சு நான் சொல்கிறேன். Yamaha இந்தியாவோட ஹெட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஷிஹானா, அவர் வந்து த ஹிந்து பிஸ்னஸ் லைனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதிலிருந்து தான் வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். ஸோ அதில் Yamaha RX100 பற்றியும் சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள் நான் வந்து கோட் பண்ணுறேன், சைடில் வந்து பாருங்கள், அப்படி நான் படிக்கிறேன். So we want to bring back the RX100 brand, but there are 2 points. RX100 is a 2-stroke engine and complying base 6 engine is impossible now, but certainly giving the name to a new model is in a plan. Having said that, once we put the RX100 on a brand / some inspiration model, the reincarnation with modern styling flavor is a big challenge. So basically என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச RX100 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா ஒரு B6 கம்ப்ளைண்ட் 100cc என்ஜின் பழைய RX100ஓட அந்த பேஷன் அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் திருப்பி வரது ரொம்ப கஷ்டம். அதை யோசிச்சு புரிஞ்சுக்குங்க. ஸோ பழைய RX100 வரும்னு நிறைய ரூமர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாட் த கேஸ். என்னன்னா இந்த RX100 பிராண்ட் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாடல்னால வந்து பெரிய ஹிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிராண்டை வந்து திருப்பி ரிவைவ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த பேர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம RX100 பற்றி எல்லாருமே பேசுகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிராண்ட் வேல்யூ வந்து யூஸ் பண்ணிட்டு பார்ப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, RX100 நேம் வந்து நாங்கள் திருப்பி கொண்டு வரக்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வருது அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, அதை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறோம். ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி RX100க்கு Yamahaவில் பார்த்தீங்கன்னா ஒரு Yamaha வந்து ஒரு பெரிய கல்ட் ஃபாலோவிங் கொண்டு வந்து வச்சது அந்த RX100 பிராண்டு தான். ஸோ Yamaha RX100 மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 1985 96 வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. அந்த 11 வருஷத்தில் பெரிய கல்ட் ஃபாலோவிங். இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு RX100 வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா வந்து இன்னும் அந்த பிராண்டுக்கு மவுஸ் அப்படியே இருக்குது. ஸோ அந்த பிராண்டோட மவுஸை வந்து யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க Yamaha திருப்பியும். ஆனால் இப்போ இருக்கிற அதே மோட்டர் சைக்கிள் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா BS6 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 100cc என்ஜின் அவங்க புதுசாக தான் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சாய்ஸ் வரும்போது கண்டிப்பாக அந்த சாய்ஸை அவங்க எடுக்கிறதுக்கு இப்போ ரொம்ப டவுட். ஸோ இந்த பிராண்ட் நேமை அவங்க வேறு ஒரு மாடலுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு புது ஸ்டைலிங்கில் ஒரு புது கேட்டகரியில் வந்து அவங்க ஒரு மோட்டர் சைக்கிளை கொண்டு வரலாம். இப்போ இருக்கிற வண்டியை திருப்பியும் வராது. அவரே வந்து இன்டர்வியூவில் ஒத்துக்கிட்டாருங்க. ஒரு B6 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு 100cc என்ஜினை கொண்டு வர்றது, அதாவது RX100 ஃப்ளேவரில் கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது மாடலுக்கு தான் இந்த RX100 நேமை வந்து கொடுக்கறதுக்கு பிளானில் இருக்குது. ஜஸ்ட் பிளானில் இருக்குது. ஓகே. இன்னொரு விஷயம் அவர் என்ன ஒத்துக்கிட்டாருன்னா, இந்த RX100ஓட அந்த பிராண்ட் நேமை வந்து ஒரு புது மாடலில் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. ஹிந்துஸ்தான் பிஸ்னஸ் லைன் வந்து லான்ச் டைம் லைன் எப்போன்னு கேட்டப்போ என்ன சொன்னாருன்னா, ஆஃப்டர் 2026 அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இன்னும் 4 வருஷத்துக்கு மேலாக போகுது. இந்த பிராண்ட் வரும் அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக இன்னும் 4 வருஷமாச்சும் ஆகும். சரிங்களா? அதை ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷம் லான்ச் ஆகுது, இந்த வருஷம் கடைசியில் லான்ச் ஆகுதுன்னு நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப போய் அந்த தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்கிறேன். We have a plan, but we shouldn't use RX100 name so easily. It will ruin the image. RX100 cannot be a quick plan or decision. It should be an impactful package with powerful engine and design. ஸோ அவருக்கு வந்து தெரியுங்க RX100 எவ்வளோ இம்பாக்டை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பழைய RX100 மாதிரி அதுவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர மாதிரி ஒரு மாடலாக தான் இருக்கும் அப்படின்ற நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அதோட டிசைன் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதோட என்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. அவர் கோட் பண்ண விஷயம் அதுனா, இட் ஷுட் பி அன் இம்பாக்ட்ஃபுல் பேக்கேஜ் வித் பவர்ஃபுல் என்ஜின் அண்ட் டிசைன். ஓகேவா? பவர்ஃபுல் என்ஜின் அந்த வண்டியில் இருக்கணும். டிசைனும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அது என்னன்ட்டு வந்து அவர் சொல்லலை. பிகாஸ் ப்ராஜெக்ட் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. இன்டர்வியூவில் அவர் Yamahaவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றியும் சொன்னார். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ E01 பேஸ் பண்ணி இல்லை நியோஸை பேஸ் பண்ணி அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் அது எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை அப்படின்ட்டு நிறைய ரூமர்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா இப்போ தான் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து Yamaha ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து Yamahaவோட இன்ஜினியர்ஸ் டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பர்டிகுலர் ஸ்கூட்டரை. அது மட்டும் இல்லாமல் Yamaha ஆல்ரெடி வெளியே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக வெளியே இருந்து அவங்க CKD ஆர் CBU ரூட்டில் வந்து
எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இனிஷியலாக. பட் இந்தியா ஸ்பெக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இங்கே லோக்கலைஸ் பண்ணப்பட்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா 2025 வருது. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் Yamaha இன்னும் சிகேடி அண்ட் சிபியூ மாடல்ஸை வந்து கொண்டு வரதுக்கு வேல்வேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது Yamaha R7, Yamaha MT-07 இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ இந்த 2 மோட்டர் சைக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 689cc பேரல் ட்வின் சிலிண்டர் என்ஜின் யூஸ் பண்ணுற மோட்டர் சைக்கிள்ஸ். குளோபலில் வந்து செம ஹிட்டான மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ இந்தியாவுக்கு வரதுக்கு இவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருப்பேன், மேலே லிங்க் பண்ணி பார்த்துட்டு பாருங்க. ஒரு ஈவன் MT-09 ஒரு Tenere 700 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. Tenere 700 கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா MT-07 அண்ட் R7 வந்து ஜப்பானில் மேக் பண்ணுறாங்க. ஆனால் Tenere பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் MT-09 அந்த ட்ரிபிள் சிலிண்டர் என்ஜின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மோட்டர் சைக்கிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் MT-09 வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் R7 MT-07 வந்து நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் ஃபுல் இம்போர்ட்டாக இருந்தால் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் அங்கே இருக்கும். ஏன்னா Ninja 650 அப்புறம் வந்து CBR 650R அதுக்கேற்ற மாதிரி தான் R7 வந்து பொசிஷன் பண்ணுவாங்க, ரைவல் பண்ணோம். பட் ப்ரைஸஸ் வந்து அது சிபியூவாக இருந்துச்சுன்னா அது சிபியூனா ஃபுல் இம்போர்ட் சரிங்களா. சிகேடினா வந்து கம்ப்ளீட்லி நாக் டவுன் ரூட்டில் வருது. அதாவது இந்தியாவுக்கு கொண்டு வந்து பார்ட்ஸை வெளியிருந்து கொண்டு வந்து இங்கே லோக்கல் அசம்பிள் பண்ணி விற்பாங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் டாக்ஸஸ் கம்மியாகும். சிபியூவாக இருந்தால் டாக்ஸஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா. புதுசாக உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ RX100 வரதுக்கு 4 வருஷத்துக்கு மேலே ஆகும். அது எப்படி இருக்கும், என்ன ஃபார்முலாவில் இருக்கும், என்ன என்ஜின் இருக்கும், யாருக்குமே எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு பொய்யான கருத்துக்களை நம்பாதீங்க, பொய்யான நியூஸை வந்து நம்பாதீங்க சரிங்களா. எவ்வளோ பெரிய மீடியா இருந்தாலும் சரி சென்சேஷனல் நியூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க சரிங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், see you all again.